போக்குவரத்து துறைக்கு செப்டம்பரில் ஆட்கள் தேர்வு. போக்குவரத்து துறையில் செப்டம்பரில் ஆட்கள் தேர்வு நடைபெறும் என்று அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் அமைச்சர் சிவசங்கர் நேற்று நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில், போக்குவரத்து துறையில் நீண்ட காலம் தேக்கமாக இருந்த அனைத்து பணிகளும் தமிழ்நாடு முதலமைச்சர் சீரமைத்து வருகிறார். ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு அதிமுக ஆட்சி காலத்தில் பலன்கள் இல்லாமல் போனதை முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகு 1800 கோடி நிதி வழங்கினார். தற்போது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன் பணபலன்கள் வழங்காமல் இருக்கிறது. விரைவில் முதலமைச்சர் இதற்கு நிதி வழங்குவார். 12வது ஊதிய குழு பேச்சுவார்த்தையை 3 ஆண்டுகளுக்குள் அதிமுக முடிக்காமல் போனதை திமுக ஆட்சியில் நடத்தி முடிக்கப்பட்டது. அதிமுக ஆட்சியில் சீர்குலைக்கப்பட்டிருந்த சம்பள விகிதம் மீண்டும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி வழியில் பேமெண்ட்ரிக்ஸ் முறையில் வழங்கி ஊதிய உயர்வை வழங்கியுள்ளோம். விரைவில் அடுத்த பேச்சுவார்த்தை தொடங்க நடவடிக்கை எடுத்து அதற்கான குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது. தற்போது 685 பேர் பணிக்கு புதிதாக வேலைக்கு எடுக்கப்பட்டு பணிக்கு வந்த பிறகு அவுட் சோர்சிங் முறையில் நியமிக்கப்படுவார்கள். அவுட் சோர்சிங் முறையில் நியமிக்கப்பட்டவர்கள் விலக்கப்பட்டார்கள். அதேபோல்தான் மற்ற போக்குவரத்து கழகத்திலும் வேலை ஆட்கள் எடுக்கும் பணி தொடங்கியுள்ளது. செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் அந்த பணிக்கான ஆள் எடுக்கும் நடவடிக்கை நடைபெறும். கலைஞர் கருணாநிதி கொடுத்த பென்ஷன் டிஏவை நிறுத்தியவர்கள் அதிமுக எடப்பாடி ஆட்சி அவர்களே நிறுத்திவிட்டு போனதை தற்போது அவர்களே கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறார். பென்ஷன் டிஏ வழங்க வேண்டும் என்பதில் தமிழ்நாடு முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பதாக கூறியுள்ளார். 100 எலக்ட்ரிக் பஸ்கள் வாங்குவதற்கு டெண்டர் நடைமுறையில் உள்ளது. விரைவில் டெண்டர் முடிந்து 100 பஸ்கள் வந்த பிறகு மீதி 400 பஸ்கள் வாங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். மொத்தம் 500 எலக்ட்ரிக் பஸ்கள் வாங்கப்பட உள்ளது. இவ்வாறு அவர் கூறியுள்ளார்.